வணக்கம். சித்தக்கேர் உணவே மருந்து மருந்தே உணவு. ஒரு மூலிகை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட பலன் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு மூலிகை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இலையிலையும் அதோட தன்மை இருக்கும், வேர்லையும் அதோட தன்மை இருக்கும். ஆனால் ஒரு மூலிகை செடின்னு வரும்போது வேரில் அதிகமான தன்மை இருக்கும். என்ன தன்மை அப்படின்னா, நம்ம நோயை குணமாக்கக்கூடிய தன்மை வேரில் அதிகமாக இருக்கும், இலைகளை கொஞ்சமாக இருக்கும். அதனால தான் ஒரு சில மருந்து எடுத்து தயார் பண்ணும்போது சித்த மருத்துவர்கள் நம்ம உடம்புல இருக்கிற நோயை பார்த்து எந்த அளவுக்கு இந்த இலையை யூஸ் பண்ணணுமா வேரை யூஸ் பண்ணுமா அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதைப்படி எல்லாமே செஞ்சுட்டு வருவாங்க. இப்போ ஆடாத்தோலை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இலையை கஷாயமாக்கி குடித்தோம் அப்படின்னா சளி, இருமல், தொண்டையில் உள்ள சளி எல்லாத்தையும் அறுத்து கொண்டு வந்துடும் அப்படிங்கிறது தெரியும். இருமலை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறது தெரியும். இதே வேரை நல்லா உலர்த்திட்டு அதை சுத்தம் செய்து நல்லா உலர்த்திட்டு முறையாக அதை பொடி செய்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இதுவும் லங்ஸ் இன்ஃபெக்ஷனை கூட குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது. சாதாரண சளி இருமலுக்கு ஆடாத்தொடை இலைகள் கஷாயமே போதும். ஆனால் இதே சளி முற்றி போச்சு, ரொம்ப நாளாக சளி நல்லா கெட்டியாயிடுச்சு, லங்கு இன்ஃபெக்ஷன் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா ஆடாத்தொடையோட வேரை சித்த மருத்துவர்கள் அதை முறையாக சுத்தி செய்து அதில் உள்ள நஞ்செல்லாம் நீக்கிட்டு அவங்க ஒரு மருந்தாக தயார் பண்ணி இதை நமக்கு கொடுப்பாங்க. இப்படி தான் ஒவ்வொன்றும், இப்போ சிட்ராமுட்டி வேராக இருந்தாலும் சரி, செந்தட்டி வேராக இருந்தாலும் சரி, சங்கம் வேர், அப்புறம் வெட்டி வேர், அப்புறம் அவுரி வேர், இது எல்லாமே இலைகளை சாதாரணமாக அந்தந்த நோய்க்கு இலைகளை மட்டுமே நம்ம பொதுவாக நம்ம ஹோம் ரெமடியாக வீட்டு கை வைத்தியமாக நம்ம யூஸ் பண்ணிட்டு வருவோம். ஆனால் இதோட வேர் குணத்தை அறிஞ்சு இதை முறைப்படி சித்தர்கள் சொல்கிறதால இந்த வேர்களை எடுத்து, இப்போ அவுரி வேர்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவுரி உடம்புல உள்ள நஞ்சை நீக்கக்கூடிய வல்லது. நம்ம உடம்புல ஏதாவது ஒரு அலர்ஜி இருக்குது அப்படின்னா அவுரி இலையை நம்ம கஷாயமாக்கி குடிச்சிருவோம். ஆனால் அவுரி வேரை அதை சுத்தம் செய்து அதை மருந்தாக யூஸ் பண்ணுறதை சித்த மருத்துவர்கள் யூஸ் பண்ணுவாங்க. இது உடம்புல நாட்பட்ட நோய்களை குணமாக்கக்கூடிய வல்லது. உடம்புல உள்ள நாட்பட்ட நஞ்சு இது எல்லாத்தையும் குணமாக்கக்கூடியது. இதே மாதிரி தான் வெட்டி வேர். வெட்டி வேரை நம்ம இலைகளை யூஸ் பண்ணலாம், உடல் குளிர்ச்சிக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதே வெட்டி வேரை மருந்தாக்கி உடல்ல உச்சூடு அதிகமானால் உஷ்ணத்தால் ஏற்படுற வெள்ளைப்படுதல்லேருந்து எல்லா பிரச்சனைகளையும் குணமாக்கக்கூடிய தன்மை இந்த வெட்டி வேருக்கு இருக்குது. இந்த வெட்டி வேரை முறைப்படி யூஸ் பண்ணி சித்த மருத்துவர்கள் அதை ஒரு மருந்தாக்கி நமக்கு கொடுக்கும் போது அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு மூலிகை செடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூலிகையோட இலை சிறிதளவு நம்ம நோயை முதல் ஸ்டேஜில் குணமாக்கும். ஆனால் வேர் அதை கடைசி ஸ்டேஜ் இருந்தாலும் சரி, கிரானிக் டிசீஸ்ன்னு சொல்கிற நாட்பட்ட நோய்களையும் குணமாக்கக்கூடிய வல்லது இந்த வேர். இந்த ஒவ்வொரு வேரையும் எடுத்து, செடி வகையில் ஒவ்வொரு வேரையும் எடுத்து சித்தர்கள் இந்த நோய், கப நோய் எதாக இருந்தாலும் சரி, இந்த சிட்ராமுட்டி வேரும் சரி, செந்தட்டி வேரும் சரி, இந்த வேரோட குணத்தை அறிஞ்சு சித்தர்கள் முறையாக இதை எப்படி மருந்தாக மாற்றணுங்கிற சூட்சுமத்தை சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த சூட்சுமத்தை படித்து அதை அனுபவத்தில் அறிஞ்சு தான் சித்த மருத்துவர்கள் இந்த மாதிரி வேர் நோய்களை குணமாக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு வேர்களை ஒரு மருந்தாக ஆக்கி நமக்கு கொடுக்கும்போது நாட்பட்ட நோய்களும் சரி, நமக்கு குணமாக்க முடியாத வேறு சில பிரச்சனைகளும் சரி ஈஸியாகவே நம்ம குணமாயிட்டு வந்துடும். ஸோ ஒரு செடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட வேர் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சித்தர்கள் சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கையிலையும் சரி, நம்மளோட பேஸ்மெண்ட், அதாவது நம்மளோட வேரை நம்ம அறிஞ்சு நம்ம உணவு பழக்க வழக்கமும் சரி, நம்ம வாழ்வியல் முறையும் சரி சரியாக நம்ம சீராக கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு நோய் இல்லாமல் வாழ்வோம், மனசு ரிலாக்ஸான ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு லைஃப் நம்மளால் வாழ முடியும், ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும் நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தக்கேரை அணுகுங்க.